ஓம் முருகா ஷண்முகா சரவணபவாய நம. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அனுபவ ஜோதிடர் நடராஜாச்சாரி ஆகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் பலவற்றை அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். எனது யூடியூப் சேனலில் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற அந்த யூடியூப் சேனலில் பலரும் சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய ஜோதிட கருத்துக்களை தெரிந்து கொண்டு வருகிறார்கள். அதனால் ஜோசியத்தை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸு, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா என்ற ஒரு எண்ண ஓட்டம் இப்போது என்னுடைய அன்பர்களுக்கு, என்னுடைய வாசகர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு இந்த ஜோதிட கருத்துக்கள் வெளிவருவதையும் அதை பார்த்து கேட்டு அதனுள் இருக்கின்ற ஜோதிட விளக்கங்களை தன்னுள் வாங்கி அது நடைமுறையில் ஒத்து வருகிறதா என்றெல்லாம் ஒரு சிந்தனை ஓட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் ஒரு நல்லதொரு அபிப்பிராயம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஜாதகத்தை எழுதி தான் எப்படி என்ன விதத்திலே நமக்கு பலன் உண்டு, எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது, கடவுள் நமக்கு எதற்கெல்லாம் அருள் பாலித்திருக்கிறார், எதுக்கெல்லாம் நமக்கு ஆப்பு வச்சிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஜோதிடத்தின் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். வேறு வகையில் தெரிஞ்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொன்னால், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணி தொழில் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஜாதகத்தை பார்த்தா அவருக்கு அந்த அமைப்பு இருக்காது. ஒரு உத்தியோகம் பார்த்து தான் பிழைக்கணும்னு ஆசை இருக்கும். என்னால் எதுவும் பண்ண முடியாது பாருங்க. ஆனால் அவர் உத்தியோகம் பார்க்குற அளவுக்கு அமைப்பு இருக்கா? எது அமைப்பு இருக்குதுன்னு நம்ம ஜோசியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் அதில் நம்ம முயற்சி எடுத்து முன்னேறினா தெய்வம் அருள் நம்ம கிட்ட வந்துடும். அது நமக்கு நல்லது செய்யும். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னா, ஒருத்தர் வாடகை வீட்டிலே தான் அவர் ரொம்ப சுபிட்சமாக சௌக்கியமாக எல்லா வளமும் பெற்று சகல சௌக்கியத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பார். அவருக்கு அப்படி ஒரு அமைப்பு. ஆனால் அவர் சொந்த வீடுக்கு போகணும், சொந்த வீடு கட்டணும்னு பல பேர் முயற்சி பண்ணி அவரை ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுத்து சொந்த வீட்டை கட்டினார்னா கடன் ஆகிறார். அவருக்கு அந்த அமைப்பு இல்லை. ஒரு அதிகாரி இருந்தார். அந்த அதிகாரிக்கு 15,000 ரூபாய் வாடகையில் 3 பெட்ரூம். ரொம்ப சௌக்கியமாக இருந்தார். கையில் பணம் கூட ஒரு சேர்ந்துக்கிட்டே இருந்தது. பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, வட்டி வருது, அதிகாரிக்கு நல்ல வருமானமும் வருது, எந்த கவலையும் இல்லை. பொண்ணு பிள்ளை எல்லாரையும் கல்யாணமும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பொருளாதார நெருக்கடியே இல்லாமல் ரொம்ப அருமையாக அவர் எங்கேயும் கடனும் வாங்காமல் தன்னுடைய சுய முயற்சியிலே சேர்த்த ஒரு பணத்தையும் எல்லாத்தையும் வச்சு நல்ல மாதிரியாக சுகமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஆனால் கூட இருந்தவங்க போட்டு அவரை, என்ன நீ இவ்வளோ வருஷமாக வாடகை வீட்டில் இருக்க, நீ ரிட்டையர் ஆகிற வயசு வந்துட்ட, இன்னும்
வாடகை வீட்டில் இருந்தால் எப்படி அது இதுன்னு ஆளுக்கு டார்ச்சர் கொடுத்து அவரை சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி அவர் கொஞ்சம் தொலைவாக போய் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டியும் வச்சுட்டார். ஆனால் அந்த வீட்டில் அவர் சுமூகமாக இருக்க முடியல. ஏன்? கடன்காரன் ஆகிட்டார். வர வருமானத்துக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியாக இருக்கு. நோய் நொடி வந்துடுச்சுன்னா செலவு பண்ணுறதுக்கு கூட அவர்கிட்ட இருந்த பணம் போய் கடன்காரனாக இருக்கும்போது அவர் எப்படி அதை பண்ணுவார்? ஆக அவர் ஏண்டா இந்த வீடை கட்டணுமோன்னு நினைக்கிற அளவுக்கு அவருக்கு பிரச்சனை வந்துடுச்சு. இது புரிஞ்சுக்கணும். இதை ஜோதிடத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு எது எது ஆண்டவன் அருள், நம்ம வாங்கிட்டு வந்த வரம் எதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரல. நம்ம எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் உண்டா? இது வேணும், அது வேணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அடுத்தால பார்த்து கம்பேர் பண்ணியே நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம். அதனால் நம்மளுடைய தனித்தன்மை, நம்மளுடைய திறமை என்னன்னு நமக்கே தெரியல. அடுத்தவன் இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், அவனை பாரியே நான் வரேன் பாருன்னு சவடால் விட்டு சவாலெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் எதுவும் நடக்கலை. கட்சியில் குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறோம். ஏன்? நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கல. நமக்கு ஆண்டவன் கொடுத்த அருள் இதுதான். என் கையை இவ்வளோ நீட்டு தான் நான் நீட்ட முடியும். இதுக்கு மேலே நீட்டுன்னா கையை தான் கட் பண்ணும். அது மாதிரி நிலைமை தான். எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல். எல்லாருக்குமே அதே போல் ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். அதை எங்கே தெரிஞ்சிக்க முடியும்? எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அது ஜாதகத்தில் தான் முடியும். ஆக நீ ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை எழுதி வச்சுட்டு தான் எப்படின்றத பார்த்துட்ட பிற்பாடு அதுக்கேற்ற மாதிரி நடந்து பாருங்க. தெய்வம் கூட இருந்து உங்களை காப்பாற்றி முன்னேற்றும். இது சத்தியமான ஒரு வாக்கு. நீங்கள் அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ப்ளஸ்ஸு இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸே தான் இருக்குது எனக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மைனஸ் என்ன பண்ணணும்? அது வேலை காட்டும்ல. ஆனால் ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ்ஸை பிடிச்சி நம்ம முன்னேறத்துக்கு பார்க்கணும். அதுக்கு வேண்டிய முயற்சியை நம்ம கையாளணும். ப்ளஸ்ஸு ஓகே, மைனஸா எப்பா நீ ஒரு கும்பிடு உனக்கு. அந்த விஷயத்தில் நான் தலையிட தயாராக இல்லை அப்படின்னு மைனஸை மைனஸ் ஆக்கணும். புரிகிறதா? இப்படி நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சு கொண்டு தெரிந்து கொண்டு வாழ கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருப்போமே. வாடகை வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஒரு பெரிய தப்பா? இல்லை, பெரிய மாளிகை கட்டி அதில் போய் சொந்த வீட்டுக்காரன்னு பேர் வாங்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கா? எங்கே இருந்தாலும் நம்ம ஒரு ரூமில் தான் தூங்க போகிறோம், ஒரு கட்டில் தான் தூங்க போகிறோம். 10 ரூம் இருந்தாலும் 10 ரூமில் நம்ம போய் ஒன்றும் படுத்து தூங்க போகிறதில்ல, சாப்பிட போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல. ஒரு ரூம் தான் நமக்கு. அது புரிஞ்சுக்கணும். இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரியான வாழ்க்கையில் நல்லது எப்படி, நமக்கு எதெல்லாம் கொடுத்துருக்குறான் தெய்வம், அருள் எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை பார்த்து ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் கண்டிப்பாக மற்ற யார் எது சொன்னாலும் உங்கள் காதில் எட்டாது. அப்படி இந்த கால் வாங்கி இந்த காலை விட்டுருவீங்க. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே இதுதான் நமக்கு ப்ளஸ்ஸு, இத்தத்தை பண்ணாதான் நம்ம முன்னேற முடியும்னு அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பித்து அதில் ஜெயிச்சும் காட்டிகிட்ருப்பீங்க பாருங்கள். அதனால் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இப்போது இதற்கு முன்னால் நான் இந்த திருமண விஷயங்களை பற்றி நிறைய வீடியோ விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன். இப்படிப்பட்ட ஜோதிட கருத்துக்கள்
நல்ல வகையில் எல்லாருக்கும் போய் சேருது, பார்க்குறாங்க, சில விஷயங்கள் என்ன கேட்குறாங்க, அதுக்கு விளக்கமும் என்னோட தொடர்பு கொள்ளும்போது நான் தெரிவித்து கொண்டு தான் வருகிறேன். இப்போது இதற்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணங்களை பற்றி நான் அடிக்கடி சொல்லுகின்ற காரணம் எது என்றால், எப்பவுமே வாழ்க்கைன்றது கல்யாணம் ஆன பிற்பாடு வாழறது தான் வாழ்க்கை. அதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி ஒன்றா இருந்துக்கங்க. ஆனால் கல்யாணம் ஆனதும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பம் நல்ல மாதிரியாக போகும். கல்யாணத்துக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார், சார் கல்யாணத்துக்கு முன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சார், எப்போ கல்யாணம் ஆச்சோ அன்னிலேருந்தே தகராறு. ஏன்பா அந்த தகராறு பிரச்சனை அப்படின்னா, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் போயிருக்கலாமா அப்படின்னு தோணும்ல. ஆனால் அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு முன்னால் அவர் இஷ்டப்படி வாழ்ந்தார். கல்யாணத்துக்கு முன்னே அவர் என்ன நினச்சாரோ அது செஞ்சார். அவருக்கு அது யாரும் அவரை கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படி கேள்வி கேட்குறது அவருக்கு பிடிக்காது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவின்ற ஒரு சப்போர்ட்டு. அது மனைவின்றது என்னமோ நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி இல்லை. மனைவி என்பவள் தானும் வாழ்ந்து தன்னையும் வாழ வைப்பவள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் நீங்கள் புருஷன் என்ற ஒரு பொசிஷன் வரீங்கல்ல, அது ஒரு பொசிஷனுக்கு உங்களை கொண்டு வர்றது, 4 பேருக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது யார்? மனைவி தான். மனைவி தான் உங்களை கௌரவிக்கப்படுத்தணும். அப்போ நீங்கள் மனைவியை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதை மறந்துட்டா குடும்பத்தில் சிக்கல் தான், தகராறு தான், வேதனை தான், ரோதனை தான். கல்யாணத்துக்கு முன்னே நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இப்போ இல்லைன்னு சொல்லி ஏன் வருத்தப்படணும்? மனைவியோடு சேர்ந்து எப்படி வாழணுன்றது எல்லாருக்கும் ஒரு பாடம் இருக்காங்க, வாழ்க்கை பாடம். இல்லறம்னு ஒரு பாடம் கற்றுக்க வேண்டிய பொசிஷன் அது. அந்த இல்லறம் பாடத்தை ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. கடவுள் அப்படி நம்மளை டிசைன் பண்ணல. நம்ம அறிவு எப்படி செலுத்துறாருன்னா, படிப்படியாக தான். அந்த இல்லறம் என்ற பாடத்தை நீங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டால், ஆஹா, தெய்வம் உங்களுக்கு கூட துணை இருந்து இல்லறம் அதுவே ஒரு தர்மம், தவம். இல்லறம் என்பது ஒரு தவம். அந்த தவத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் திருமணத்துக்கு அப்புறம். அப்படி வந்தால் தான் நல்லது. மனைவி என்பவள் வந்துவிட்டாலே நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை தெய்வம் உங்களுக்கு காட்டும், உங்களுக்கு சொல்லும், சூட்சகமாக புரிய வைக்கும். இதை நீங்கள் புரிந்து வாழ்ந்தால்தான் நீங்கள் நல்லவனாகவும் வல்லவனாகவும் குடும்பத்தின் மேல் பற்று உள்ளவனாகவும் அந்த மனைவி பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் மேல் ரொம்ப பாசம் உள்ளவனாகவும் வளர்ந்து அவர்களையும் முன்னேற்றி நீங்கள் முன்னேறுவீர்கள். முன்னேறுறதுன்னா என்ன, பெரிய மரம் ஏறுறதுன்னு நினச்சிட்டிங்களா? அது இல்லை. மேலே போகிறதுன்னு நினச்சிட்டிங்களா? அதுவும் இல்லை. இப்போ இல்லறத்தை நல்லறமாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுக்கு உண்டு. அந்த கணவனை சரிபடுத்தி நெறிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு தாலி கட்டிக்கிட்ட மனைவிக்கும் உண்டு. மனைவி கணவன் என்பது வேறு வேறு அல்ல. நான் நீ என்ற எண்ணம் கணவன் மனைவிக்குள் வரக்கூடாது. நாம் அவ்வளோதான். 2 கை தட்டினா ஓசை. இந்த 2 கை சேர்ந்தா நமஸ்காரம்.
வணக்கம், இதை சொல்ல முடியும். இந்த 2 கையில் தான் சொல்லும். அது போல தான் வாழ்க்கையில் இது ஒரு பந்தம், இது உறவு அல்ல. கணவன் மனைவி என்பது உறவு அல்ல, பந்தம். அந்த பந்தத்தோட சும்மா கட்டுக்கோப்பா வாழ்ந்து பாருங்க. தெய்வம் எப்படி உங்களை பிரகாசிக்க வைக்கும்ன்றது உங்களுக்கே புரியும், உணர்வீர்கள். அதனால் திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு வாழுங்கள். அதே போல மனைவிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்தை நீங்கள் விவரமாக விளக்கமாக தெரிந்து கொண்டு நாம் ஏன் கல்யாணம் செய்து கொண்டோம் என்ற கல்யாணம் செய்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? ஒருத்தர் சொன்னார், ஓ எல்லாரும் கல்யாணம் பண்ணுன்னாங்க. ஓ வயசாகுதியா இப்போ பண்ணாமல் எப்போயா பண்ணிக்க போகிறான்னு வேறு என்னை ஒரே டார்ச்சர் பண்ணாங்க. அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒருத்தர் என்ன சொன்னார், எவ்வளோ பொண்ணு பார்க்குறேன், எவ்வளோ இது பார்க்குறேன், எனக்கு கல்யாணமே ஆகலை, எவனுமே எனக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்றான், எனக்கு என்னையா குறை அப்படின்னு ஒருத்தர் குறைப்பட்டுக்கிறார். இது போன்ற விவரங்கள் நிறைய வருது. இதனால் என்ன ஆகுது? திருமணங்கள் எப்படி நடக்குதுன்னா, கலப்பு திருமணம், காதல் திருமணம், மதம் மாறி திருமணம், இது போல் நிறைய கால தாமத திருமணம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கல்யாணம் என்பதை நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்பா, அப்புறம் என்ன, குழந்தை பெற்றுக்கணும், வேறு என்னங்க. அடுத்தது அதர் ஸ்டெப் தான். குழந்தை பெற்றுட்டேன், மூஞ்சி போச்சு, அப்போ வாழ்க்கையும் மூஞ்சி போச்சு அவனுக்கு. அப்படி நினைக்கிறவன் எப்படிப்பா வாழ முடியும்? இப்படி இல்லை. ஆக இது வாழ்க்கையினுடைய தத்துவமே வேற. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. பாட்டு இருக்கா? அப்போ நமக்குன்னு என்ன மனைவி கணவன் வாய்ச்சதோ அதை வைத்து வாழ்க்கை வாழ வேண்டும். நீ கல்யாணத்துக்கு முன்னால் நீ என்னன்னா பண்ணிக்கோ, எப்படி வேணா வாழ்ந்துட்டு போ. ஆனால் கல்யாணம் ஆன பிற்பாடு ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ணியம், ஒரு ஒழுங்குமுறை, ஒரு நெறிமுறை, ஒரு வழிவகை, இவற்றையெல்லாம் அனுசரித்து உள்வாங்கித்தான் வாழணும். அப்போ தான் நீ வாழ்ந்தவன் நல்ல மாதிரியாக வாழ்வ. கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். யாரையும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அதுபோல் நீயும் நடந்துக்க முடியாது. நல்லா இருப்பேன், அருமையாக இருப்பேன். ஒரு குழந்தை பிறந்ததும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கணவன்ற போஸ்ட்டு, அதே மாதிரி மனைவின்ற போஸ்ட்டு. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டா தகப்பன் தந்தை என்ற போஸ்ட்டு, ஒரு ப்ரொமோஷன். இங்கே தாய் என்ற ஒரு போஸ்ட்டு, ஒரு ப்ரொமோஷன். மனைவியானவள் தாயாகினால் அது ஒரு போஸ்ட், ப்ரொமோஷன். எப்படி நம்ம ஒரு கம்பெனிலேயோ ஒரு பெரிய அதிகாரத்துலேயோ ஒரு பெரிய எல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு மேனேஜர்னுவாங்க, சூப்பர்வைசரு, சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர், அப்படியே முன்னே போனீங்கன்னா அந்த ஜிஎம் வரைக்கும் வருவாங்க பாருங்கள். அது போல் தான் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் உண்டு. இதெல்லாம் ப்ரொமோஷன் தான், கடவுள் கொடுக்குற பதவி. அப்புறம் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு திருமணம் செய்து வைத்த பிற்பாடு நீங்கள் தாத்தா, அங்கே பாட்டி, அந்த ப்ரமோஷன், அது நிறைய பேர் அந்த ஒரு ப்ரொமோஷனை அடையிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அருள் எப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. அது கர்மாவினுடைய கணக்கு, அதனால் அது அப்படி போகும். ஆனால் பொதுவாக
ஒரு பேரன் பிறந்துட்டு உங்களை தாத்தான்னு கூப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த அந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்குதே, ஐயோ அப்பா, அதை விவரிக்கவே முடியாது. உங்களால் அதை சொல்லவே முடியாது. தாத்தா தாத்தான்னு ஒரு பேரன் வந்து உன் கையை பிடிச்சான்னு வச்சுக்கோ, பா, எங்கேருந்தோ ஒரு பெரிய சக்தி வரும் உங்களுக்கு. அதுதான் வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாதாங்க தெய்வத்தினுடைய அருளோடு நீங்கள் ரொம்ப காலம் சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப நாளைக்கு வாழ்வீங்க, நல்லா இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்ற விதத்திலே பல சிக்கல்களை நாமத்தான் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் ப்ளஸ்ஸை விட்டுட்டு மைனஸை பிடிச்சிக்கிட்டு நமக்கு ஒத்து வராது, நமக்கு சரி வராது, இது வேண்டாம் அப்படின்னு கடவுளே ஒதுக்கி வச்சிட்டான். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவனே இஷ்டப்படல, அப்புறம் ஏங்க அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தொங்கணும்? அப்போ வாழ முடியாதே, நல் வாழ்க்கை வாழ வழி கிடையாது. ஆக ப்ளஸ்ஸு எது? ஆக நீங்கள் உங்களுடைய திறமை எதில் இருக்குது, உங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது, எதை கொண்டு எப்படி என்ன செய்யலாம் என்ற இந்த ப்ளஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இருக்கின்ற இந்த முயற்சியை அதிலே கொண்டு செல்லும்போது வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படியெல்லாம் இப்போது வாழ்க்கை வாழறோமான்னு பார்த்தா நிறைய பேர் ரொம்ப சிக்கலில் இருக்காங்க. யாரையும் நம்ம அதுக்கு குறை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா நல்ல வருமானம் இருக்கு, ஒரு வகையில் அவங்க முன்னேறணும்னு சொல்லிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கத்தை கோட்டை விட்டுறவங்க நிறைய பேர். இது போல் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ரொம்ப சிக்கல் தான், எப்பவுமே சிக்கல் தான். அதனால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன, உங்களால் உங்கள் கெப்பாசிட்டி என்ன. என்னால் இதான் முடியும், என்னால் 25 கிலோ தான் தூக்க முடியும்னா 50 கிலோ தூக்கிறதுக்கே ஆசைப்படுறீங்க. நான் தூக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு சவால் விட்டால் வேலைக்கு ஆகுமா? கடவுள் அருள் 25 கிலோ தூக்குறது தான். 25 கிலோ தூக்குனாலே நீங்கள் பெரிய ஆள் தானே, அதுவும் வெற்றி தானே அப்படின்னு நினச்சி வாழணும். நம்ம திறமை என்ன, நம்ம பொசிஷன் என்ன, நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை என்ன, நம்ம எப்படி வாழணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதையெல்லாம் ஜோதிடம் தாங்க சொல்லும். நீங்கள் யார்கிட்டையும் கேட்டாலும் கிடைக்காது, எந்த சாமியை கும்பிட்டாலும் கிடைக்காது, எந்த சாமியார்கள்லாம் இருக்காங்க குரு சொல்கிறவங்க அவங்க இவங்கன்னு எங்கே போனாலும் கேட்டாலும் கிடைக்காது. உங்களை பற்றி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதை ஜோதிடம் உங்களுக்கு எடுத்து சொல்லும். உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் யார் என்னன்னு அக்கு வேற ஆணி வேற பிரித்து காட்டிடும். அதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் மற்றபடிக்கு உங்களுக்கு நீங்களே சவால் விட்டுக்க முடியுமா? நீங்கள் யாருன்றது, உங்கள் திறமை என்னன்றது, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றது நீங்கள் புரிஞ்சிட்ட பிற்பாடு அடுத்தவங்ககிட்ட நீங்கள் சவால் விடவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, தெளிவாகிடுவீங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டான பாதையை பார்த்துப்பீங்க, கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்படி போகிறது தான் நமக்கு நல்லது, இது சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு உங்கள் மனசாட்சியே உங்களை கரெக்டான வழியில் கொண்டு போயிடும். தெய்வமும் கூட இருந்து காப்பாற்றும். புரிகிறதா? அந்த வழியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஜாதகத்தை எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் நான் ஜாதகமே எழுதலைனாலும் இப்போவாது எழுதிக்கங்க. இப்போ தான் கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு. டைமு டேட்டு சொன்னீங்கன்னா பட்டுன்னு போட்டு 10 நிமிஷத்தில் கையில் கொடுத்துருவாரு.
அந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தை வச்சு நல்ல ஜோதிடரை அணுகி, சார் நான் எப்படி, எனக்கு என்னென்ன முடியும், எது எது என்னால் முடியாது, எப்படி இருக்கு என் ஜாதகம், என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்யணும், எதை எதை நான் செய்யக்கூடாது, இதை நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்த்து கேட்டிங்கன்னு கரெக்டாக அவர் சொல்லிட்டாருன்னா கரெக்டு, அவர் சொல்லலைன்னா அவர் மேலே தப்பு, உங்கள் மேலே தப்பு இல்லை. ஆனால் அந்த கேள்விகளே நீங்கள் ஜோதிடத்தில் கேட்டால்தான், ஏன்னா நீங்கள் ஜோதிடர் இல்லை, உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜோதிடரை தான் அணுகணும், பார்க்கணும். அவரை கரெக்டாக கேளுங்க. என்னென்ன கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு ஒரு 10 கேள்வியாவது உங்கள் மனசில் தோணணும். எதிர்காலத்தை பற்றி, நீங்கள் எப்படி வாழணுன்ற வாழ்க்கை முறை பற்றி, நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற தெளிவு விவரங்களை பற்றி எல்லாம் ஒரு கொஸ்டின் எழுதி வச்சுங்க. இதை எழுதி வச்சுட்டு போய் இது எப்படி, அது எப்படி, இது எப்படி, அது எப்படி, இது எப்படி அப்படின்னு அவர் அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு அவர் தெளிவாக பதில் சொன்னார்னா அவர் நல்ல ஜோதிடர். அவருக்கு சொதப்பிட்டாருன்னு வச்சுங்க, நீங்கள் வேறு ஜோதிடரை தான் பார்க்கணும். அந்த ஜோதிடர் போனேன், அவர் சரி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கும் அவர் சொல்கிற, நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் சரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். அப்போ தெளிவு கிடைக்கலன்னா அந்த ஜோதிடரை விட்டுருங்க, வேறு நல்ல இன்னொரு ஜோதிடரை போய் பாருங்கள், வேறு ஜோதிடரை பாருங்கள். ஏன்னா உங்கள் மனசு தெளிவு அடையாமல் அவர் சொல்லிட்டாரு அதனால தான் பண்ணேன், நான் ஜாதகத்தை எடுத்துட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்களாக காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் கேட்கின்ற 10 கேள்விகளுக்கும் அவர் கரெக்டாக பதில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் திருப்பி அவரை கேள்வி கேளுங்க. எப்படி சொல்கிறீங்க, இதை எப்படி எப்படி உங்களுக்கு புரியுது, இது எனக்கு விவரம் கொடுங்க, எனக்கு சொல்லுங்கன்னு அவரை திருப்பி கேள்வி கேளுங்க. ஜோதிடர் ஒன்றும் கடவுள் இல்லை, அவர் சொல்கிறது தான் தலாட்டிட்டு வரணும்னு அவசியமும் இல்லை. ஜோதிடர் ஜோசியம் கற்றுக்கிட்டு அவர் ஜோசியம் பார்க்குறாரு, பதில் சொல்கிறாரு, ஜாதகத்தை பார்த்து ஜோதிட ரீதியான விளக்கங்களை அவர் கொடுக்கிறவர். எப்படி ஒரு டாக்டர் மருத்துவர் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட போகிறோன்னா, உடம்பு சரியில்லைன்னா என்ன சரியில்லை, ரைட், அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுக்குறாரு இல்லையா, அது மாதிரி தான் இது. ஆக நீங்கள் போய் ஜோதிடரை கடவுள் லெவலுக்கு யோசித்து வச்சுக்காதீங்க. அவர் கடவுள் இல்லை, உங்களை போல் ஒரு மனுஷன், என்னை போல் ஒரு மனுஷன். அதனால் நீங்கள் அவருக்கிடத்துல என்ன கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கோ அதை வச்சு கேள்வியை கேட்டு நீங்கள் தெளிவாகுங்க. அவர் சொல்கிற பதில் உங்களுக்கு தெளிவில்லை என்றால் அந்த ஜோதிடர் சரியில்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துடுங்க. சும்மா அவரை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணார், அவ்வளோதான். அவரை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் போய் இது பண்ணால் அவர் சண்டை போடுற மாதிரி ஆகிடும் கட்சியில், அது வேண்டாம். வேறு ஒரு ஜோதிடரை பார்த்து அவர்களிடத்திலும் இதே போல் கேட்டு நீங்கள் முதலிலே தெளிவு பெறுங்கள் என்று தான் சொல்கிறேன். அது கல்யாணத்துக்கு முன்னே தான் பண்ணணுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணணுமா இல்லை, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். எப்போ பண்ணாலும் உங்களுடைய விஷயம் கேட்கிற கேள்வி மனத்திலே இருந்து உதித்த கேள்விகள். இது யாரோ ஒருத்தர் சொன்னதில்லை, அப்படி கேள்வியெல்லாம் கேட்டுறாதீங்க. நீங்கள் எப்படி வாழணும், அதுக்கு என்னென்ன தேவை, அது நம்ம ஜாதகத்தில் இது ஒழுங்காக நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம அந்த வரம் வாயின் வந்திருக்கிறோமா, கடவுள் நமக்கு அருள் புரிந்திருக்கிறாரா, புரிந்திருக்கிறார்னா அதில் இறங்குங்க. இல்லைங்க இது சரி வராது, இதில் நம்ம இறங்கினா மாட்டிப்போம், பிரச்சனை வந்துடும்
எதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், விலகிடணும். அவ்வளோதான். நல்ல விஷயங்களை உங்களால் நல்லதும் செய்வீங்க, கெடுதலும் செய்வீங்க. மனுஷன் தானே. கெடுதல் செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்கிறது ஈஸி, செய்யறது கஷ்டம். திருக்குறளே ஒன்று உண்டு, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். கிவிங் அட்வைஸ் இஸ் ஈஸி, பட் கேரி அவுட் இஸ் வெரி டிஃபிகல்ட். புரியுதா? அப்போது நீங்களும் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கோனா, இன்னொருத்தர் அட்வைஸ் கொடுத்தாலும் அவருக்கு அதை நீங்கள் கேட்டுக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் மனசாட்சி உங்களுக்கு கொடுக்குற பார் அட்வைஸ். ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக உங்கள் மனசாட்சி உங்களுக்கு கொடுக்கணும் அட்வைஸ். அதுதான் உங்களை வழி நடத்தும், வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்லும், எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கும், நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுக்கு வழி காட்டும். அப்படி நடந்து கொண்டு விட்டால் ஆஹா, என்னங்க எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நலமோடு நாம் இறைவனிடத்தில் சேர்கிறோம் என்றால் அதுதானே எங்களுக்கு தேவை. எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்க நுழைச்சி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ரோதனையும் வேதனையும் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். வாழ வந்திருக்கிறோம், வாழ பிறந்திருக்கிறோம். நல் வாழ்க்கை வாழ நமக்கு ஆண்டவன் அருள் கொடுத்திருக்கிறான், மனிதனாக படைத்து விட்டான். இது போதாதா? தெய்வம் நமக்கு கொடுத்த பெரிய அருள். அப்போது நம்ம மனிதனாக வாழ வேண்டுமே, நம்ம என்ன மாதிரி மிருகமாக வாழக்கூடாது, மனிதனாக வாழ வேண்டும். மனிதனுக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அவர் போடல, எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கையிலே கொடுத்தார். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுப்ப? உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வள்ளலார் என்ன சொன்னார்? உன்னை நீ உணர்ந்தது. உன்னை நீ உணர்ந்தாதாயா, உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டாதாயா, அப்போதாயா உன்னால். உன்னை நீ உணரவில்லை என்றால் அப்படி எப்படி அப்படின்னு சொல்கிற. ஆக நீங்கள் ஜாதகத்தை எழுதி வைத்துக்கொண்டு உங்களுடைய ஜாதகம் எந்த அமைப்பிலே இருக்கிறது, எந்த அமைப்பிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், எதை எதை உங்களால் செய்ய முடியும், எது எது உங்களால் செய்ய முடியாது, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்குங்க. நடப்பது நலமென நடத்து அப்படின்னு போகும். நடப்பது நலமென நடத்து. நான் ஒரு பாடலே உண்டு, அந்த பாட்டில் இது மாதிரி ஒரு வரி வரும். நடப்பது நலமென நடத்து, வரும் வாழ்வில் நலமென நினைத்து, வாழ்வே பெரிதென மதித்து, நாம் வாழ்வோம் மனம் விட்டு சிரித்து. அப்படி சிரித்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும். அதுதாங்க மனித வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை நீங்கள் சரியாக கெஸ் பண்ணுங்க. நீங்கள் யார், எப்படி, எது முடியும், எது முடியாது, என்ன பண்ணணும், நம்ம எதை பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்து நீங்கள் நலமாக வாழ்வதற்கு நீங்களே வழி தேடிடுவீங்க, நீங்களே அந்த வழிக்கு போயிடுவீங்க. இறைவன் அருள் உங்களுக்கு பூரணமாக எப்போதும் இறைவன் அருள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருத்தர் கேட்டார், எப்படிப்பா எனக்கு தெய்வத்தின் அருள் இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டார். என்னங்க ஏன் இல்லை, எப்படி சொல்கிற நீ அப்படின்னு. நேற்று தூங்குனீங்க, தூங்கும்போது நாளைக்கு எழுந்துப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தானே நேற்று படுத்து தூங்குனீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம். அப்போ இன்றைக்கி எழுந்துக்கிட்டீங்களா?
எழுந்துக்கிட்டேன். அப்போ தெய்வ அருள் இருந்தது, எழுந்துக்கிட்டீங்க. ஆனால் எத்தனையோ பேர் எழுந்துக்காமல் போயிட்டானே. நீங்கள் எழுந்த இந்த நாளில் எல்லாரும் எழுந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா சில பேர் எழுந்துக்காமே இருப்பாங்கல்ல, போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. அப்போது அவங்களுக்கெல்லாம் இல்லாத தெய்வ அருள் உனக்கு கிடைச்சிது. அதனால தான் நீ எழுந்துக்கிட்ட. உன் நம்பிக்கையை இறைவன் வீணடிக்கவில்லை. ஏன்? அதுதான் இறைவன் அருள். இறைவன் அருள் இருந்ததுனால தான் நேற்று படுத்தவன் இன்னைக்கு எழுந்துக்கிட்டு அவனுடைய கடமை என்னவோ அதை செய்யறதுக்கு இறைவன் அருள் பாலிக்கிறார். தெய்வம் எப்பவுமே கூட இருக்குங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வம் சாட்சி. நீங்கள் பேசுகிற பேச்சிலிருந்து, செய்கிற செயல்லேருந்து, நீங்கள் ஓடுற ஓட்டத்திலேருந்து, ஆட்டத்திலேருந்து, பாட்ட என்ன பண்ணாலும் சரி தெய்வம் சாட்சியாக இருக்கிறது. பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு நீங்கள் நல்லவனாக இருங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நல்லவனாக இருங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. உங்கள் கடமையை கரெக்டாக பண்ணுங்க. பலன் பற்றி நமக்கு தேவையில்லை, அது இறைவன் பார்த்துப்பான். அப்படி கரெக்டாக பார்த்து கொண்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலை பாருங்கள். தெய்வம் கூட இருக்குதுன்றது நீங்கள் எப்படி உணர்வீங்க? அதை நம்ம வார்த்தையில் சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ள உண்டான அனுபவம் அது. அவங்க அனுபவத்தை உணரத்தான் முடியுமே தவிர வெளியே சொல்ல முடியாது. அப்படி நான் சொன்னேன். தெய்வம் அருள் உனக்கும் இருக்குது. அதனால தான் நீ காலையில் வீழ்ச்சிக்கிட்ட, இன்றைக்கி உன் கடமையை நீ செய்யறதுக்கு வந்துட்ட அப்படின்னு சொன்னதும் அவர் கொஞ்சம் நேரம் சைலண்ட் ஆகிட்டார். அதனால் அது மட்டும் இல்லை, நம்ம பண்ணுற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கர்மாவில் வேற போய் சேருது. நம்ம கர்மாவில் பாவங்கள் கொஞ்சம் ரொம்ப இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதே தெய்வம் தான் நம்மளை பழிவும் வாங்கிடும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எந்த செயல் செய்தாலும் தெய்வம் பார்த்துட்ருக்கு. ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ண போகிறோமா, ஐயோ கடவுளே நான் பண்ண மாட்டேன், நீ பார்த்துட்ருக்குறல்ல. அப்போது அவனுக்கு பயம் வந்துடும். கடவுளாது அண்ணாங்கட்டியாது அப்படின்னு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. பார்த்து தெய்வம் பார்த்து நின்று கொள்ளும். ரொம்ப ஜாக்கிரதை. எப்போ உங்களை தூக்கி சாப்பிடணும், எப்போ உங்களை சரிச்சு சிதைக்கணும்னு அவன் ஒரு கணக்கு போட்டுருவான். அந்த நேரம் வரும்போது மாவனை நீ காலி, சும்மா இருக்க முடியாது உன்னால். நீ அவ்வளோதான், உனக்கு வச்சுட்டான் ஆப்பு. வடிவேல் சொன்னான் பாரு, வச்சுட்டாயா ஆப்பு, அது மாதிரி வச்சுடுவான். அதனால் ரொம்ப ஜாகிரதை. தெய்வம் சாட்சியாக இருக்கிறது எல்லோருக்கும். தெய்வம் அருளும் நமக்கு இருக்கிறது. அதனால தான் நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இறைவனை பிரார்த்திக்கிறோம். என்றும் நலமோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே இருக்கும். நலமோடு வாழ வேண்டும் வேண்டிவிட்டால் போதுமா? நலமோடு வாழ்வதற்கு உண்டான வழியையும் அந்த வகையிலே நம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானா, அச்சோ இது சரியில்லையே, வயிறு எரியும். அந்த மாதிரி வாழக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு பாடல் உண்டு, பாசமலர் திரைப்படம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. என்ன மாதிரி கண்ணதாசன் வரி. நீ அனைவரும் வாழ வைக்கணும். உன் குடும்பத்தை நல்ல மாதிரியாக வாழ வை, போதும். அடுத்தவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காது. நல்லதை நினை, நல்லதை செய், நல்லமோடு வாழ வழி காட்டும்.
நல்லா இருக்கும். தெய்வம் அருள் நமக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்க. அப்போ தெய்வம் கைவிடாது. புரிகிறதா? இந்த வகையிலே இந்த ஆன்மீக தாளம் என்ற ஒரு தலைப்பில் இது போன்ற சில கருத்துக்கள் என் அறிவுக்கு எட்டியவற்றை அவ்வப்போது அளித்து வருகிறேன். இந்த ஆன்மீக தாளம் என்ற தலைப்பில் இது போன்ற விவரங்கள் வரும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒன்றும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலை. என் மனசாட்சிக்கு பொதுவாக எப்படி இருந்தால் நல்லதுன்றத சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் கேட்டால் கேளுங்க, விட்டால் விடுங்க, அது உங்கள் பொறுப்பு. இதுக்கு நான் உங்களை ப்ரெஷர் பண்ணியோ இந்த ஆள் இப்படிலாம் பேசுகிறான் இப்படிலாம் சொல்கிறானேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும். அதுக்கு ஜாதகம் உங்களுக்கு உதவும். ஜாதகத்தை வைத்து நீங்கள் எப்படி என்று எப்படி எல்லா விவரமும் அதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். அது பிரகாரம் மனசாட்சி பிரகாரம் வாழுங்க, நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான். நன்றி, நமஸ்காரம்.